குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 1ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 18ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்று சஷ்டி முருகபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அதே போல் இன்று ஒரு சுப முகூர்த்த நல்ல நாள். சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:36 சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அதே போல் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. முடிந்தால் அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். 1/2/2024 இன்று பிறந்த நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் கூறிக்கொள்கிறேன். 1/2/2024 வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் வெற்றி மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், புரிதல்கள் அதிகரிக்கும். மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், சுறுசுறுப்பு, நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். வெளியூர் வேலை தேடுபவர்களுக்கு, வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள்கிட்ட விலகி சென்றவர்கள் கண்டிப்பாக உங்களுடன் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, ஒரு நிறைவு நிறைந்த ஒரு மன நிம்மதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும், திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் பதவி உயர்வு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே போல் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு பலனை தரும். வியாபாரத்தில் முதலீடு செல்லும் போது மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் இருந்து வந்த ஒரு தடை நீங்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறையக்கூடிய ஒரு நல்ல நாள். பிள்ளைகளுடைய வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள், தடைப்பட்ட திருமண காரியங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு, உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனதளவில் நீண்ட நாளாக குழப்பங்கள் ஏதாவது இருந்தால் அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து அதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு எதாவது இருந்தால் உடல் ஆரோக்கிய குறைபாடு நீங்கி ஆரோக்கியம் அடையும். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு, ஆபரண சேர்க்கை இது எல்லாமே நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைய நாளை பொழுதில் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும், அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிந்தனைகளில் குழப்பங்களும் ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலையும் இன்றைக்கி இருக்கும். அதனால் தியானம் பண்ணுவது மிகவும் நல்லது. உறவினர்களிடத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள். மேலும் விவாத பேச்சுக்களை குறைச்சிக்குங்க. யாரை பற்றியும் யாரிடமும் சொல்லாதீங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட சொல்லாதீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவது நல்லது. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அலுவலகத்தில் வேலை செய்யும்பொழுது பதற்றமின்றி பொறுமையாக வேலை செய்யுங்க. அதே போல் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர்ந்திருப்பதில் ஒரு சில வித பிரச்சனைகள் இருக்கும். ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு.
குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பு, ஆன்மீக பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு, பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமை, உங்களுடைய பேச்சு உங்களுடைய வெற்றிக்கு அடிப்படையாக அமையும். பரிசுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். அதே போல் சக ஊழியருடைய எண்ணங்கள் நீங்கள் புரிந்து அதன்படி இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். உற்றார் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள், நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். அதே போல் திடீர் பயணங்கள் உண்டாவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. இந்த பயணங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படும். எதிர்கால தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனதில் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தாக்கா ஆரோக்கியம் மேன்மை அடைவதற்குண்டான நல்ல நாள். அதே போல் கணவன் மனைவிக்குடைய பிரச்சனைகள் இருந்தாக்கா தீர்வதற்குண்டான வாய்ப்பு. மனவிட்டு பேசுகிறதுனால வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த வாய்ப்பு இருக்கிறது. எதுலேயுமே இன்றைக்கி பொறுமையாக செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் நல்ல நாள். மேலும் வண்டி வாங்கணும்னு சொல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, வழக்கு ஏதாவது விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு ஜாதகமாக அமையும். அதே போல் தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் சம்பள உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சமூக சேவை செய்பவர்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள், ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம். மேலும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் யோசித்து செய்தீங்கன்னா, அனுபவம் வாய்ந்தவர்களோட ஆலோசனை கேட்டு செய்தீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, பூர்வீக சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். அதன் மூலம் விற்பதன் மூலம் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். மேலும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் செய்து வந்த செயல்களில் வேலைகளில் ஏதாவது ஒரு தடைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்குது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒரு உயர்வான நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கிய குறைபாடு இதனால் இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபாரத்தில் புதிய புதிய வாய்ப்புகள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள்லாம் அறிமுகமாவாங்க. இதனால் உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு அனுபவம் ஏற்படும். வெளிநாடாக இருக்கலாம், வெளியூராக இருக்கலாம், அதே போல் அண்டை மாநிலமாக இருக்கலாம். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாமே திருவினையாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகமாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஒரு தேடல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதே போல் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு வரவுகள் வரும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு கமிஷன் அதிகமாக கிடைக்கும். தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மாத்திரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தடைப்பட்ட வருமானங்கள்லாம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு. உடன் பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக செயல்படுவார்கள். ஆன்மீக பணிகளில் அதிகமாக ஆர்வம் ஏற்படும். ஆன்மீக காரியங்கள், ஆன்மீக தேடல்கள் எல்லாமே இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குரிய யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி விவேகமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், வினைவிடத்திலும் விட்டு கொடுத்து போகணும். யாருக்கிட்டையுமே அனாவசியமாக பேச்சுவார்த்தை வைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் பேச்சுக்களில் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்தினிடையும் கணவன் மனைவியாக இருக்கட்டும், எல்லாத்துடையுமே நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நாள். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டாலுமே ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. வியாபார முடிவுகள் எடுக்கும்போது ஆலோசனை பண்ணணும். வியாபார முதலீடுகள் செய்யும் பொழுது ஆலோசனை பெற்று செய்வது மிகவும் நல்லது.
உணவுகள் சாப்பிடுவதை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். தூங்குவது கரெக்டான நேரத்தில் தூங்கி கரெக்டான நேரத்தில் விழிங்க. இல்லைன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. சமூக பணிகளில் உங்களுக்கு புதிய அனுபவம், புதிய பாடங்கள் கிடைக்கும். வெளி வட்டாரங்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் பொறுமையாக செய்வது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக இருங்க. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செஞ்சிட்ருக்குறோம். உதவி செய்ய நினைக்கிறவங்க தயவுசெய்து உதவி செய்யுங்க. நேர்களே, நாங்கள் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் மிக ஒரு இனிமையான நாளாக, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்து எல்லாமே சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.